இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தீவிரமாயிருச்சு. இது உலகத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்? எனர்ஜி மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உலகம் ஒரு திசைய நோக்கி வேண்டியது வரும். அதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஈரானோட அடி அப்படிங்கிறது திருப்பி விழ ஆரம்பிச்சிருச்சு. மல்டிபிள் லொகேஷனை மார்க் பண்ணாங்க. தொலைச்சு எறிஞ்சதை பார்த்தோம். இப்ப பெரிய அளவுல ஈரானோட மிசைல்களோட சக்தி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே இவனுங்களோட ட்ரோன் உக்ரைன் யுத்தத்துல எவ்வளவு மைலேஜ் எடுத்துச்சுங்கிறத உலகம் அம்புட்டும் பார்த்துச்சு. இப்ப இவர்களோட பாலிஸ்டிக் மிசைல் பெரிய அளவு உக்ரைனோட அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தாண்டி போய் உக்ரைனும் சில நியூக்ளியர் சைட் வச்சிருக்குல்ல, அவன் அணுகுண்டு இல்ல இருக்கு எதுவும் நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆனா ஒட்டுமொத்த உலகமும் அதை ஓகேன்னு சொல்லும். ஆனா நம்ம வெளிப்படையா வெடிச்சதுக்கு நம்ம மேல தடைகள் போடுவாங்க. காரணம் என்ன? அண்ணன் அமெரிக்கா பின்னாடி இருக்கிறதா. இஸ்ரேல் பின்னாடி அமெரிக்கா இருக்கிறனால ஏறக்குறைய நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஐநால 5 வீட்டோ நாடுகள். ஆனா 6வது வீட்டோ நாடு அப்படிங்கிறது இஸ்ரேல் தான். நண்பன் தான். 1000 சேட்டை பண்ணாலும் நண்பன் தான். அதே சமயம் அந்த சேட்டைக்கு உலகம் ஒத்து ஊதும், கண்ணை முடிக்கும் அப்படிங்கிறதா. காரணம் அணு ஆயுதம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்லாம எல்லா தடைகளும் விழ வேண்டிய சூழ்நிலையில விழாம இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல். தடைகள் தாண்டா விழாது அமெரிக்கா பின்னாடி இருக்கிறனால. ஆனா ஈரானோட மிசைல் விழுகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காட்டிட்டார்கள். தடுக்க முடியல. ஃபுட்டேஜே ரிலீஸ் ஆகுது. அதுல முக்கியமான சைட்டு அப்படிங்கிறது பஸ்மம் ஆயிருச்சு அப்படின்னு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா, ஈரானை பொறுத்தவரை இங்க பாரு, நாங்க டார்கெட்டு இஸ்ரேலோட நியூக்ளியர் சைட்டை தான் வச்சோம். அந்த பகுதியில இருக்கு, அது செதறிடுச்சு அப்படின்ட்டார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரை ஒன்னும் வாய் திறக்கல. ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்கு. அதுதான் கொஞ்சம் வில்லங்கம் அதிகரிக்குது. ஏன் அப்படின்னா, எந்த ஃபுட்டேஜை வேணாலும் எடுத்து தொலை, ஆனா அதை வீடியோவா சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணாதை அப்படின்ட்டார்கள். அப்ப சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத. பெரும்பாலும் இஸ்ரேல் என்ன சொல்லும் அப்படின்னா, இவ்வளவு மிசைல்கள் விட்டார்கள், அதை நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். கூடவே குட்டிக்கான அடிச்சு அமெரிக்கா வந்துடும். நாடு கடல்ல எங்களோட போர்க்கப்பல்கள் அத்தனையும் தவிடுபடி ஆக்கிடுச்சு தெரியுமா அப்படிம்பாங்க. உண்மையும் கூட. ஆனா இந்த தடவை 2 பயில்களும் சத்தமே இல்லாம இருக்காங்க. காரணம், 2 பயில்களும் சொல்லி எண்ணிக்கையை ரிலீஸ் பண்ணுவார்கள். ஈரான் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில அப்படியே 90% அதுல நாங்க நியூட்ரலைஸ் பண்ணோம்னு கட் ஆஃப் பண்ணுவார்கள். இதுல போட்டி போட்டு வந்துடும். பட்டுன்னு விட்டுரும். அதுக்கப்புறம் சென்காம் வீடியோ எல்லாம் எடுத்து அட்டையங்கப்ப அந்த பக்கம் தனியா ஒரு படம் தெரியும். ரெண்டுமே மிஸ்ஸிங். படமே ரிலீஸ் ஆகல. ஏன்? அடி விழுந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அது போக இஸ்ரேலுக்குள்ள மக்கள்கள் எடுத்து கூட தொலை, ஆனா அந்த ஃபுட்டேஜை சோசியல் மீடியால விட்டுறாத அப்படின்னு சொல்றது மூலியமாவே சம்பவம் பெருசா ஈரான் பண்ணிருச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஈரானோட ப்ராக்சிகள்லாம் எங்கப்பா அப்படின்னு கேட்டா, அவனுங்களும் களத்துல இறங்கிட்டாங்க. ஈராக்ல இருந்து பெரிய அளவுல மிசைல்கள் வருது. ஏமன்ல இருந்து பெரிய அளவுல மிசைல்கள் வருது. 2 டைரக்ஷன்ல இருந்து பெரிய அளவு மிசைல்கள் வருது. இதை நியூட்ரலைஸ் பண்றார்கள் பண்ணலைங்கிறத தாண்டி ஈரான் அனுப்பினது எல்லாமே ஓரளவுக்கு உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு. இஸ்ரேல் நகரங்கள் செதறிதான் கிடக்கு. மக்கள் தெரிச்சு ஓடிதான் இருக்கார்கள். முக்கியமான ராணுவ இலக்குகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அடிக்கடி, அதாவது இஸ்ரேலோட வார் கேபினட் அப்படிங்கிறது ரொம்ப காலமாவே அவனுங்களும் யுத்தத்துல தான் இருக்காங்க. காசால ஒரு யுத்தத்துல இருக்கிறனால அவனுங்களும் ஆக்டிவா தான் இருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்லாம் பிசுறு எடுத்துரும். ஆனா இங்க இப்ப ஒரு சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. அப்ப பாதிப்பு அப்படிங்கிறது ஈரான் கொஞ்சம் வலுவா தான் கொடுத்துருக்கு, நல்லாவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அலி கமேனி தொலைச்சு போடுவேன் பாத்துக்க இந்த தாட்டி, பதிலுக்கு பதில் கிடையாது, கூடுதலாவே அடிப்பேன், முடிஞ்சா தப்பிச்சுக்க பார் அப்படின்னு சொன்னது இப்ப நிறைவேறி போயிருச்சு. நமக்கு தெரிஞ்சு ஈரான் கொள்ள காலம் கழிச்சு இப்பதான் ஒரு பதிலடி அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜெனரல் சுலைமானி காலத்துல இருந்து முக்கியமான விக்கெட்டுகள் போகும். அதே சமயம் இவர்கள் பதிலடி அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்காது. ஆனா அண்ணன் அமெரிக்கா கிட்ட வேடிக்கை காட்டுவாங்க. எது? ஈராக்ல உள்ள அவர்களோட பேஸுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில பாலிஸ்டிக் மிசைல விடுவார்கள். தப்பி பயிற்சின்னு கதை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதெல்லாம் அக்யூரசி தான். ஆயுதங்கள்லாம் சீனாவோட பொம்மை கிடையாது, உண்மையிலேயே வலுவான ஆயுதங்கள் தான். ஆனா அப்படித்தான் தாக்குவார்கள். அடியும் கொடுத்த மாதிரி இருக்கணும், அவனுக்கு வலிக்கவும் கூடாது. ஈரானுக்குள்ள உள்ள மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னு அந்த காலத்துல நடந்துச்சு. செய்திகளை வரிசையா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் அணு விஞ்ஞானிகளை போட்டு தள்ளும் போது எப்படி போட்டு தள்ளினா, ஏன்னா ஈரானுக்குள்ள நடந்திருக்கும், எப்படி போட்டு தள்ளினான்னு தெரியாமையே ஏகப்பட்ட கதைகளை அவர்களே சொல்லுவார்கள்.
எதுக்குமே ஒரு பதிலடி அப்படிங்கிறத நோக்கி நகரவே இல்ல. முதல் முறையா பதிலடிங்கிறத நோக்கி நகர்ந்திருக்காய்ங்க. ஒரு வலுவான பதிலடி தான். இம்புட்டு சம்பவங்களும் நடக்கும்போது, அமெரிக்கால இருந்து ஒரு ஃபோன் கால் போது, அதை எடுக்க கூட மாட்டேன்ட்டாங்களாமா ஈரான்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பையன் என்ன பேசுவான்னு எங்களுக்கு தெரியும். அதை எடுத்து தொலையாத. பதிலுக்கு நம்மளே ஸ்டேட்மெண்ட் விட்டுருவோம் அப்படின்னு விட்டாய்ங்க. ஏலே நாங்க யுத்தத்த தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்கோம். எவனுக்கும் கட்டுப்பட மாட்டோம். அமெரிக்கா ஃபோன் போட்டுச்சு. நாங்க எடுக்கல. அமெரிக்கா கூட அணு ஆயுத பேச்சும் கிடையாது. இஸ்ரேல அடி குடுக்கறத நிறுத்த போறதும் கிடையாது. முழு அளவு யுத்தம். முடிஞ்சா பொழச்சுக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஃபோன் இங்க ஃபுல் ரிங் போய் நிக்கிறக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டாய்ங்க. ஏலே அவனுங்களுக்கு ரிங் எல்லாம் கிடையாதுடா. அது ஒரு தனி கம்யூனிகேஷன்டா அப்படிலாம் நம்ம நினைக்க தேவையில்ல. இதுதான் அங்க நடந்திருக்கும்னு சொல்ல தேவையில்ல. இதோட லெவல் வீரியம் அங்க நடந்திருக்கு. அப்ப அமெரிக்கா பஞ்சாயத்துக்குள்ள இறங்குது அப்படின்னாலே அவர்களோட கை இறங்குது இல்ல சமமா இருக்கு. பெரிய அளவுல கை ஆதிக்கத்தை செலுத்தல அப்படின்னு எடுத்துக்கலாம். யுத்தங்கள் அப்படின்னு வந்துட்டா ரிசல்ட் வேரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். முன்ன பல செய்திகள் இருக்கு. வரிசையா வர வர நம்மளும் இங்க அப்டேட்ட பார்ப்போம்.